இடையரா பேரன்பும் மழைவாரும் இணை விழியும் உழவாரத்தில் படையரா திருக்கரமும் சிவபெருமான் திருவடிக்கே பதித்த நெஞ்சும் தடையரா பெருந்துறவும் வாகீச பெருந்தகைதல் ஞான பாடல் தொடையரா செவ்வாயும் சிவவேட பொழிலழகும் துதித்து வாழ்வா தொடையரா செவ்வாயும் சிவவேட பொழிலழகும் துதித்து வாழ்வாம் துதித்து வாழ்வாம். திருச்சிற்றம்பலம். இந்த பாடல் ஸ்ரீ மாதவ சிவஞான முனிவர் அவருடைய அறம் தரு திருநாவுக்கரசு நாயனாருடைய துதி. திருச்சிற்றம்பலம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, நேற்று திருநாவுக்கரசு நாயனாருடைய குரு பூஜை இல்லையா? அவர் பிறந்த ஊரான திருவாமூர் தலத்தில் உள்ள திரிபுர சுந்தரி உடனம பசுபதீஸ்வரர் கோவில் தரிசனம் மற்றும் அங்கே திருவாமூரில் அமைந்திருக்க திருநாவுக்கரசர் அந்த மடம், அந்த மடத்தையும் அங்கே நேற்று அடியார்கள்லாம் இவ்வளோ சிறப்பாக அங்கே விழா திருநாவுக்கரசரோட குருபூஜை நிகழ்வு நடந்தது அப்படிங்கிற அந்த நிகழ்வையும் மற்றும் அங்கே ஓதுவாமூர்த்திகள் திருப்பாதிரிப்புலியூர் ஓதுவாமூர்த்திகள் திருநாவுக்கரசரோட நிறைவு பாடல் இருக்கு இல்லைங்களா? அதை புகழூரில் இறைவனுடைய ஒன்றரை கலந்த பாடல் எண்ணுகேன் என் சொல்லி எண்ணுகேனே, அதில் முதல் பாடல் ஐயா பாடினாங்க. அதுக்கப்புறம் அங்கே நிகழ்வு நடந்து கொண்டு இருந்தது, கச்சேரி நடந்து கொண்டு இருந்தது. திருமுறை இசைமணி சிவத்திரு சுந்தர வடிவேலு ஓதுவாமூர்த்திகள் வெக்காளியம்மன் கோயில் உறையூர் வெக்காளியம்மன் கோயில் ஓதுவாமூர்த்திகள் ஐயா நான் நேரில் பார்த்ததில்லை. ஆனால் ஐயாவோட பாடல் அந்த திருவம்பாவையில் ஐயாவோட பாடல் பாடியிருப்பாங்க மார்கழி மாதத்தில். அதுக்கப்புறமா ஒரு பாடல் ஐயா பாடியிருக்காங்க. இன்று தான் நான் ஐயாவை நேரில் பார்த்தேன். ஐயாவும் தர்மபுரம் பாடசாலை மாணவர்களும் ரொம்ப அருமையாக பக்கவாத்தியமும் நிகழ்வும் ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஒரு விருத்தமும் ஒரு திருநாவுக்கரசரோட பதிகத்திலிருந்து ஒரு பாடலும் மிக அற்புதமாக பாடினாங்க. அந்த நிகழ்வையும் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருக்கிறோம். அனைவரும் அப்புறம் அந்த திருநாவுக்கரசரோட வாழ்க்கையில் நடந்த அந்த ஒவ்வொரு நிகழ்வோட அந்த படங்களும் அதற்கு கீழே குறிப்பிட்டு இருந்தது. அந்த நிகழ்வோடு நாம் பார்க்கவிருக்கிறோம். அனைவரும் இந்த பதிவை பார்த்தும் கேட்டும் இந்த நல்ல நாளில் எம்பெருமான் நாவுக்கரசரின் அருளும் இறையின் அருளும் பெறலாம். என்று மறைப்பணியில் உங்கள் அன்பு சகோதரி ஸ்வர்ணலதா. திருச்சிற்றம்பலம். நாவுக்கரசர் கோவில் இங்கே நேராக இருக்குது. இப்போ நம்ம சிவன் கோவிலுக்கு போகிறோம். திருவாமூர் சிவன் கோவில் அருள்மிகு திரிபுரநாயகி உடனமர் பாசுபதேஸ்வரர் திருக்கோவில், இங்கே தான் போகிறோம். நல்ல ஒரு கிராமம். கிட்டத்தட்ட உங்களுக்கு திருவதிகை வீரட்டானத்துக்கும் திருவாமூருக்கும் ஒரு 20 கிலோமீட்டர் கிட்ட தூரம் இருக்குது. திருவதிகை வீரட்டானத்துலேருந்து திருப்பி நீங்கள் பன்ருட்டி வரணும். பன்ருட்டிலேருந்து உங்களுக்கு பஸ்ஸு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. சேந்தநாடு அப்படிங்கிற ஒரு பஸ்ஸு, அப்புறம் விழுப்புரம் சுற்றி போகிற பஸ்ஸில் ஒரு சில பஸ்ஸெல்லாம் இங்கே திருவாமூர் போகுது. திருவாமூர் மடம் அப்படின்னு கேட்கணும். கேட்டு இறங்கினா ஒரு 10 ரூபா, அது மாதிரி தான் டிக்கெட்டு. அற்புதமான கோவில் பார்க்கலாம். கொஞ்சம் நல்ல பழமையான கோவில், திருத்தலம் தான். விரைவில் குடமுழுக்கு நடக்க வேண்டிய கோவில். அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் தான் முதல்ல இருக்குது. சேதமதிய மெரிக்கும் தழலாலே சீரி மதனன் வளைக்கும் சிலையாலே ஓதமருவி அழைக்கும் கடலாலே ஊழி இரவு தொலைக்கும் படியோதான்
மாது புகழை வளர்க்கும் திருவாமூர் வாழுமயிலில் இருக்கும் குமரேசா காதல் அடியார் கருத்தில் பெருவாழ்வே காலன் முதுகை விரிக்கும் பெருமாளே காலன் முதுகை விரிக்கும் பெருமாளே காதல் அடியார் கருத்தின் பெருவாழ்வே. மாது புகழை வளர்க்கும் திருவாமூர் மாது புகழை வளர்க்கும் திருவாமூர் திலகவதியா ஓ சிவசிவா ஓ மாது ஓ பெண் அப்படிங்கிறது மாது வளர்க்கும். சரி சரிங்க பெண் சிவசிவா சந்தோஷங்க ஐயா. அருணகிரிநாதர் அருளிய அந்த முருகன் வந்து இவர் தான். மாது வளர்க்கும் ஓதமகை அழைக்கும் கடலாலே ஓரீரவு தொலைக்கும் படியோதான் மாது புகழை வளர்க்கும் திருவாமூர் வாழுமையில் இருக்கும் குமரேசா காதலடியா கருத்தின் திருவாழ்வே காலன் முதுகில் இருக்கும் பெருமாள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. உலகம் யாவையும் தாமுல ஆட்களும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையாக அவதரித அன்னவர்க்கு ஜெகன் நாங்களே. கோபுரம் பிரம்மா துர்க்கை அம்மன் சண்டிகேஸ்வர பெருமான் நவக்கிரக நாயகர்கள். இங்கெல்லாம் வந்து 2 கோவில்லையுமே பார்த்திங்கன்னா நவக்கிரக நாயகர்கள் வந்து ஒரு கோபுரம் மாதிரி ஒரு கோவில் மாதிரி கட்டி உள்ளே தான் வச்சுருக்காங்க. திருவதிகையிலையும் இதே மாதிரி தான் இருந்தது. சனீஸ்வர பகவான் தனி சன்னதியிலையும் இருக்காங்க. காலபைரவர், சந்திரன், சூரியன், நந்தியம்பெருமான். நந்தியம்பெருமான் வந்து இங்கேருந்து எம்பெருமானை பார்க்குறாங்க. ஒரு ஜோதி எரியுது. அப்பரோட வரலாறு வந்து இதில் போட்டிருக்காங்க. அப்பர் பெருமான் இவ்வூர் திருவாமூரில் கிபி 6ஆம் நூற்றாண்டில் பிறந்தார். இவரது அக்கா திலகவதிக்கு நிச்சயித்த மணமகன் போரில் வீர மரணம் அடைய சில நாட்களில் பெற்றோரும் சிவகதி அடைந்தனர். துணியற்ற திலகவதி திருவாமூரை விட்டு அருகிலுள்ள திருவதிகை வீரட்டானம் சென்று தங்கை சிவத்தொண்டு செய்து வந்தார். இளவயதில் அப்பர் சமணமதம் தழுவி தர்மசேனர் என தலைமை பதவி பெற்றார். பின்னர் சிவனருள் கூட தனது தீராத சூளை நோய் போக்க திலகவதியாரை தேடி திருவதிகை சென்றார். கூற்றாயினவாறு எனும் தனது முதல் பாடலால் வீரட்டான ஈசனை துதிக்க அக்காவிடம் திருநீறு பெற்றனிய நோய் நீங்கியது. மீண்டும் சைவம் சார்ந்தார். சமணர்களும் அவர்களுக்கு ஆதரவான நாட்டு மன்னனும் இவருக்கு பல கொடுமைகள் இழைத்தனர். இதன் உச்சக்கட்டமாக இவரை சுட்டி கட்டி கடலில் வீசிய கருங்கல்லை தெப்பமாக மிதக்க கரையேறினார். சிவபக்தியும் அவனருளும் சேர்ந்து இவரை அனைத்து கொடுமைகளிலிருந்தும் காப்பாற்றினர். நாவுக்கரசர் என பெயர் பெற்று உழவார பணி செய்து தேவாரப்பாடி தலையத்திரை பழ மேற்கொண்டார். பெண்ணாகடத்தில் ரிஷப சூல அடையாள முத்திரைகளை சிவனிடமிருந்து ஏற்றார். நல்லூரில் சிவன் திருவடி தீட்சை பெற்றார். சிறுகாலில் திருஞான சமுதரை கண்டு அவரால் அப்பரே என போற்றப்பட்டு இருவரும் யாத்திரைகள் தொடர்ந்தனர். திருவிழிமலையில் பொற்காசு பெற்று அடியார்களின் பசியாற்றி வேதாரண்யம் கோயிலில் மூடி
கிடந்த கதவினை பாடி திறந்து வழிபட்டனர். திங்களூரில் அப்புதி அடிகளின் இறந்த மகனை உயிர் பெறச் செய்தனர். பழையாறை வடதடியில் உண்ணாவிரதமிருந்து சமணரால் மறைக்கப்பட்ட சிவாலயத்தை மீட்டு தந்தார். காளஹஸ்தியை தரிசித்து கைலை யாத்திரை மேற்கொண்டு கைலைநாதனின் அருளானைப்படி திருவையாறில் கைலை காட்சி பெற்றார். தனது 81வது வயதில் சித்திர சதயம் அன்று, அதாவது இன்று சித்திரை சதயம்தான் அன்று திருப்புகலூரில் சிவலிங்க திருமேனியில் ஐக்கியமானார். திருத்தாண்டக வேந்தராகிய இவர் 3000க்கும் மேலான தேவார பாடல்கள் 12 திருமுறைகளில் 4, 5, 6 ஆக இடம்பெற்றுள்ளன. இது 63 நாயன்மார்களோட அந்த வாழ்க்கை வரலாறு அப்படி இருக்கு. இதுதான் அம்பை திருமுறை சுந்தரி. இது ஒரு சில இடத்துல தான் வந்து அம்பிகை வந்து தெற்கு பார்த்தும் ஈசன் வந்து கிழக்கு பார்த்தும் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அற்புதமாக அமைந்த ஒரு தலம் திரிபுர சுந்தரி அம்மன். சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொழியேனில் புதுமலத்தால் அல்லும் பகலும் தொழுமவர்க்கே அழியாரசும் செல்லும் தவநெறியும் சிவலோகமும் சித்திக்குமே. திருச்சிற்றம்பலம் பாருங்க. அப்பர் வந்து நேராக சுவாமியை வந்து பார்த்துட்ருக்காங்க. சிவாய நம. புராதனே சுமங்கலை சுதந்தரே புகாந்தகி திரியம்பகி எழிற்பொங்கவே விலங்கு சிவசங்கரி சகசதர புட்பமிசை வீட்டிருக்கும் நாரணி மனாதீத நாயகி குணாதீத நாதாந்த சக்தி என்று உன் நாமமே உச்சரித்திடும் அடிய நாமமே நான் உச்சரிக்க வசமோ. ஆரணி சரக்கடவுள் ஆரணி என புகழ அகிலாண்ட கோடி என்று அன்னையே பின்னையும் கண்ணி என மழை பேசும் ஆனந்தாரூபமயிலே வாகனியும் இருக்கொங்கை மாதர் மகள் கங்கை புகழ் வடமரு தேவை அரசே வரை ராஜனுக்கு இரு கண்மணியாய் உதித்த மலை வழக்காதலை பெண் ஊமையே. ஆசைக்கோர் அளவில்லை அகிலமெல்லாம் கட்டியாடினும் கடல் மீதிலே ஆடி செலவே நினைவு அழகே சந்நிகராக அம்பொன் மிக வைத்த வேறும் நேசித்து ரசவாத வித்தை கலைந்திடுவ நெடுநாள் இருந்த வேகம் இன்னும் நிலையாகவே காயகற்பம் தேடி நெஞ்சு புண்ணாவார். எல்லாம் யோசிக்கும் வேளையில் பசி தீர உண்பதும் உறங்குவதுமாக முடியும். உள்ளதே போதும் நான் எனக்குள்ளேயே ஒன்றையிட்டு ஒன்று பற்றி பாசக்கடற்குளே வீழாமல் மனதற்ற பரிசுத்த நிலையை அருள்வாய். பார்க்கும் இடமெங்கும் ஒரு நீக்கமக நிறைகின்ற பரிபூரணானந்தமே. வணக்கங்கய்யா. இது இந்த கோவில் பாடலுங்களாயா? திருநாவுக்கரசர் அவருடைய தேவாரமா? பசுமதின்னு பதிகம் அது எந்த ஒரு பசுமதி பாடினாலும் தெரியாது. ஓ சரி 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 சரி. தனிப்பட்ட அபிப்பிராயம் அதாங்கய்யா. எங்க அப்பா சாமி நைவேதியன் சோதிவானவள் பொற்றுனை தீருந்தழி பொருந்த கை தொழ கற்றுனை பூட்டிவோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே நமச்சிவாயவே நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத் திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. திலகவதியாருக்கு தனிச்சந்நிதி, அப்புறம் அப்பருக்கும் தனிச்சந்நிதி இருக்குது. இங்கேயும் பாருங்கள் சரக்கொன்றை, அங்கே திருவதிகையில் இருந்தது இல்லைங்களா, அதே மாதிரி இங்கேயும் சரக்கொன்றை மரம். தட்சிணாமூர்த்தி
கோவில் கிணறு. சிவக்குழுந்தீஸ்வரர் அந்த கோவில் இருந்தது இல்லைங்களா, திருவதிகை வீரட்டானத்துலேயும் இங்கேயும் இருக்கார். சரக்கொன்றை மரத்துக்கு கீழே சிவக்குழுந்தீஸ்வரர். அடுத்து நம்ம அப்பரோட மடத்தை பார்க்க போகலாம். இதான் திருநாவுக்கரசு நாயனாரோட திருக்கோவில், அதாவது திருவாமூர் திருநாவுக்கரசர் பிறந்த இடம். அது வந்து மடமாக இருக்குது. இன்றைக்கி பாருங்கள், அடியார்கள்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஓதுவாமூர்த்திகள் பாடிக்கிட்டு இருக்காங்க. வாங்க உள்ளே போய் தரிசனம் பண்ணலாம். உள்ளே போய் பார்க்கலாம். யாகம் பண்ணுறாங்க. சுவாமி எந்த ஊர் சுவாமி? அவர் திருமங்கலம் திருத்தணி பக்கத்தில் இருக்குது. சூரியனார் கோயில் ஆதீனத்தில் இருக்குது. எந்த கோயில் ஆதீனம்? சூரியனார் கோயில் ஆதீனம். சூரியனார் கோயில் ஆதீனங்களா? சூரியனார் கோயில் ஆதீனம் ஐயா. விநாயகர். புகழனார், மாதினியார், திலகவதியார். திருநாவுக்கரசு நாயனார் பாருங்க. படையாளையார் ஆண்ட அரசு
இன்பமே என்னாலும் துன்பமில்லை துன்பமில்லை என்னாலும் துன்பமில்லை இன்பமே என்னாலும் துன்பமில்லை தாமார்க்கும்
யானை பெருங்கஞ்ச புலியூர் யானை பேசாத நாளெல்லாம் பிறவானாலே பிறவானாலே பேசாத நாளெல்லாம் பிறவானாலே பேசாத நாளெல்லாம் பிறவானாலே பிறவானாலே ஓசை மொழியலாமானாய் நீயே உலகுக்கு ஒருவனாய் நின்றாய் நீயே வாச மலரலாமானாய் நீயே மலையாள மருகனாய் நின்றாய் நீயே தேசம் பெரிதும் உணர்ந்தாய் நீயே திறனாயனை என்மேல் வைத்தாய் நீயே தேச விளக்கலாமானாய் நீயே தேச விளக்கலாமானாய் நீயே திருவையார் அகலாத செம்பர் சோதி தேச விளக்கலாமானாய் நீயே திருவையார் அகலாத செம்பர் சோதி எல்லா உலகே இருந்தாய் நீயே உள்ளானே நன்றை வைத்தாய் நீயே என்றாய் நீயே பொல்லா வினைகள் அறுத்தாய் நீயே புகழ் சேவடி சேர்த்தாய் நீயே செல்வாய செல்வம் தருவாய் நீயே திருவையார் அகலாத செம்பர் சோதி திருநாவுக்கரசர் திருக்கோயில் எவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்காங்க. திருவாமூர் திருக்கோயில் ஸ்தலவிருட்சம் கலர் வாகை கலர் உகாய் மரம் பாருங்க. என்ன சொல்லுவாரோ இல்லைன்னு சொல்லுவாரோ கோலம் எவ்வளோ அழகாக சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாரோ எம்பெருமானார் அப்ப எப்படிலாம் மனசு தவிக்கும் பாருங்க. அது போல நாமக்கல் செல்வானுக்கு திருவடி தீட்சை திருச்செச்சி மூட்டத்திலே கேட்கதும் நல்லூருக்கு திருநல்லூருக்கு ஆண்டு மட்டும் சொல்லிட்டேன். நாயனார் அற்புதங்கள் எல்லாமே இருக்குது. மேலே இருக்கிறது அவரோட தந்தை புகழனார், மாதிரியார், திலகவதியார், மருள்நீட்டியார், அதுக்கப்புறம் சமண சமயம் சார்கள், தர்மசேனர், நோய் வகுதல், திலகவதியார் நீற்று அழிக்க பெருவாழ்வு வந்ததென பணிந்து ஏற்றது. இறைவர் முன் சூளை நோய் நீக்க வேண்டுதல், அரசன் அழைக்க மறுத்தது, நீச்சரை குளித்தது, நஞ்சும் அமுதும் ஆகும் நாதன் அடியாருக்கு. கொலை கடிற்றை விளக்கியது, கல் தெப்பமாக கடல் உணர்ந்தது, சூழக்குடி இடமக்குறி பொறிக்க பெற்றது, பிள்ளை அம்பலத்தில் திருநடப்பு பெருமானை மனிதன் திருவடி தீட்சை பெறுதல், திருவடி தீட்சை பெறுதல், இறைவன் திருவருளால் உடன் தூங்குதல், திருவாதிரை திருநாளில் திருவிளக்க பெருமானை பணிதல், இறைவன் திருவருளால் படிக்காசு பெறுதல், படிக்காசு பெற்ற சிவனடியர்களுக்கு இருப்பொழுதும் வெள்ளி உண்க என பறைசாட்சி அமுதளித்தல், மறைக்கதவம் பிறப்பித்தல், திருவாய்மூரில் இறைவன் திருக்காட்சி காணுதல், சமணம் மறைத்து
இருந்த சிவலிங்கத்தை திருநாவுக்கரசர் வெளிப்படுத்த அரசன் வழிபடுதல், இறைவன் பொதிச்சோறு கொடுத்து அருளுதல், உடல் உறுப்புகள் தேர்ந்த நிலையிலும் திருக்கயிலாயம் செல்லுதல், இறைவன் தடுத்து ஆட்கொள்ளுதல், திருக்கயிலாய காட்சி காணுதல், திருஞான சம்பந்தர் ஏறி வரும் சிவிகையை தாமும் ஒருவராய் தாங்கி வருதல், ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குதல், அறம்பெயர் ஆடல் பாடல்களால் மயக்குதல், உம்மால் எனக்கு ஆவது ஒன்றும் இல்லை எனக் கூறல், தன்னறிய சிவானந்த ஞான வடிவேயாகி ஆண்ட அரசு அண்ணலார் சேவடியை அடைதல். திருப்புகழூரில் அந்த நாள் தான் இன்று. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அடைக்கும் போது வரமாட்டேன், புண்ணியா புன்னடிக்க போடுகின்றேன் பூங்குகளூர் மேவிய புண்ணியனே. ஐயா வந்து திருக்கடலூர் பாதிரிப்புலியூர் ஓதுவார். ஐயாவோட திருநாமம் சுப்பிரமணியன் முருகர் பேர் பாலசுப்ரமணியன். பாலசுப்ரமணியன் ஓதுவார் வந்து சித்திரை சதயத்திற்கு அவரோட நிறைவு பதிகம் இருக்கு இல்லைங்களா, என்னுகை என் சொல்லி அப்பர் தேவாரம் பாடினது. அப்பரோட தரிசனம் பார்க்கலாம். தீபாவளியோட இன்னைக்கு பார்த்து அடியார்களுக்கு அமுது படைக்கும் இடத்தில் உள்ள நாவுக்கரசர். திருநாவுக்கரசர் மடத்தில் பிரசாதம் இட்லி பொங்கல். இது வந்து ஒரு சிறப்பு என்னன்னா, திருநாவுக்கரசருக்கே படைத்த உணவு எனக்கு வந்திருக்கு. நீங்கள் எல்லாரும் சாப்பிட்லாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அதை விட இன்னொரு சிறப்பு, அந்த திருவாமூர் கோயிலுக்கு போகும்போது ஒரு 85 வயது பெரியவர்கள் பாடல் பாடியிருப்பாங்க பாருங்கள். அவங்க அண்ணன் தான் தர்மகர்த்தாவா. இன்று அவருக்கு பிறந்த நாளாமா. திருநாவுக்கரசர் வந்து உற்சவராக அவங்க வீட்டு பக்கம் வரும்பொழுது அவர் பிறந்தாராமா. அதனால் அவருக்கு சுந்தரமூர்த்தி அப்படின்னு திருநாமம் வச்சுருக்காங்க. அது ஒரு சந்தோஷம். திருவாமூர் கோவிலில் சித்திரை சதயத்தில் பிறந்தவரை பார்த்தேன். அதை விட ஒரு சிறப்பு, இங்கே திருநாவுக்கரசருக்கு வைத்த உணவு, படையலாக வைத்த உணவு எனக்கு கிடைத்தது. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.